நடந்தத என் வாயால நானே சொல்லிட்டேன். ஒருவேளை ஜெயில்ல என் கூட இருந்த பொம்பளை என் போட்டோவ சமூகத்துக்கு அடையாளம் காட்டாட்டி, இது சூடாமணி இல்ல? என் அம்மையா உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? நல்லா தெரியும்பா. ஒருவேளை என் மயன் என்னைய மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காட்டி, நான் ஊருக்கு அந்த ஜெயிலையே கடந்து என் ஜென்மமே முடிஞ்சு நான் செத்தே போயிருப்பேன் பாக்கியம். பாவி பாவி துரோகி இம்புட்டு செஞ்சிருக்கானே. இம்புட்டும் செஞ்சிட்டு ஜெயிலுக்கே வந்து என்னைய பார்த்து மிரட்டுறான். நீ ஜெயில இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே உன் குடும்பத்தை சதைச்சி மண்ணுல புதைச்சிருப்பேன். நான் என்னடி பாவம் பண்ண? கூட பிறக்காத ஒரு அண்ணனா தானே நான் அவனை பார்த்தேன். அவனுக்காக தான் நான் பழிய சுமந்தேன். பெத்த பிள்ளைங்களை கூட அவனுக்காக தானே நான் விட்டுட்டு போனேன். இப்படி என்ன பழி வாங்கிட்டானே, எந்த ஒரு நியாயம் இது? அந்த திருடனை கொன்னானே, அதே கத்திய வச்சு என்னையும் கொண்டிருந்தா கூட நான் நிம்மதியா செத்திருப்பனே. என் பிள்ளைங்க என்ன தூக்கி போட்டு காரியத்தை பார்த்துட்டு அதுக வாழ்க்கைய அதுகளா வாழ்ந்திருக்குமே. எதுக்கு எனக்கு இந்த மாதிரியா பட்டம்? என் குடும்பத்தை பிரிச்சு பிள்ளைங்களா அனாதையாக்கி ஆம்பளை சுகத்துக்கு அலையிறன்னு இப்படி எல்லாம் ஒரு பட்டத்தை கட்டி ஏடி எதுக்குடி எனக்கு இம்பிட்டு பெரிய தண்டனை? விடமாட்டேன், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். நெஞ்செல்லாம் நஞ்சு கொடி. இப்ப பாரு, நான் பெத்த பிள்ளைகளே என்னைய வெறுக்குதுங்க. நான் தாண்டி உங்க அம்மான்னு என் மகங்க கிட்டயே என்னால சொல்ல முடியலையே. இதையெல்லாம் எந்த சாமி கிட்ட போய் நான் முறை வைக்கிறது? நான் இழந்தனே அந்த 20 வருஷம், அதை எந்த சாமிடி எனக்கு திருப்பி கொடுக்கும்? சொல்லுடி, சொல்லு. என்ன ஆம்பளை தானே நீ? என் மதனிய அந்த மாறியில போறவன் எப்படி பாடுபடுத்திருக்கான்? இன்னும் நீ அவனை உசுரோட விட்டு வச்சிருக்கியா? மா ப்ளீஸ், உணர்ச்சி வசப்படாதம்மா. ஏய் நீ பேசாத. அம்புட்டியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னும் அந்த படுபாவிய அப்பான்னு கூப்பிட்டு இருக்கியே. நீ எல்லாம் ஒரு மனுஷியா?
உனக்கு வெக்கமா இல்ல? அத்த நாங்க சொல்றத கேளு. அதால ஏய், வாய மூடல பேப்பையில. ஏலே, நீ எல்லாம் ஒரு மவனா? ஆ? பெத்த அம்மை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவ வாழ்க்கைய செதச்சு வச்சிருக்கா. இந்நேரம் அவன் கொடல நீ உருவி மாலையா போட்டிருக்க வேணாம்? அத்த நீ என்ன நினைச்ச? ஒவ்வொரு வாட்டியும் நெஞ்சு பொறுக்காம உன் புருஷனை வெட்ட வரும்போது தடுத்தவன் நீதான். என் அம்மைக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு எத்தனை வாட்டி வெட்ட வந்த அவனை. அந்த உண்மையை சொல்ல முடியாம தவிச்சதுனா, அந்த உண்மை தெரியாம தடுத்தது நீ. இப்ப கூட நான் வந்து உன் புருஷனை அதுக்கு தான் வெட்ட வந்தேன். ஆனா நீதான் குறுக்க வந்து அந்த கத்தி குத்த வாங்கிக்கிட்ட. அவனை காப்பாத்தி விட்ட. பரணி என தடுத்து நிறுத்திருக்கா. என் அம்மா சத்தியம் வாங்கியிருக்கா. அதுக்காகத்தான் அந்த உண்மையை வெளியில சொல்லாம இத்தனை நாள் நெஞ்சுக்குள்ளிய பூட்டி புதைச்சி வச்சிருக்கேன். ஆனா சொல்லுதாத்த, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவன் சாவு என் கையில தான். அது என் கையில தான். அப்ப நான் போறேன்ல, நீ வேணாம். இன்னையோடு அந்த ஆளோட கதை முடிஞ்சிச்சுல. அவனை இப்பவே போய் அவன் கொடல உருவி உனக்கு மாலையா போடல, என் பேரு பாக்கியம் இல்ல. இன்னைக்கு அவன் செத்தான்ல. எந்த பாக்கியா? எந்த பாக்கியா? என் மதனி பட்ட வேதனைக்கு அந்த சவுந்தர பாண்டியோட உசுறு மட்டும்தான் பதிலு. அவனோட சாவு மட்டும்தான் இதுக்கு ஒரே முடிவு. என்னைய தடுக்காதீங்க. ஐயோ, அண்ணா விடு. குத்துன அவன, அவ்வளவுதானே? விடு, நானே போய் குத்துறேன். ஏண்டி பாக்கியம், அப்போ நான் கெட்டு போனவளாவே சாகணுமா? சொல்லுடி, அப்போ நான் நீ பட்டத்தோடையே சாகவா? சொல்லு மதனி, என்ன சொல்லுத? அவன் செத்துட்டா என்னோட பட்டம் போயிடுமா? நாம் பட்ட வேதனையெல்லாம் மறைஞ்சிருமா? சொல்லு. சரியாயிரும்னா போய் அவனை கொன்னுட்டு வா. மா, நான் சண்முகம் கையை கட்டி போடாம இருந்திருந்தா அவன் என்னைக்கும் அப்பாவை கொண்டு போட்டிருப்பான். ஆனா பழிக்கு பழி வாங்குறது மட்டும் இப்ப நமக்கு முக்கியம் இல்லம்மா. எங்க அத்தை உத்தமின்னு அந்த ஆள் வாயால ஒத்துக்க வைக்கணும். சாகர வரைக்கும் அந்த ஆள் ஜெயிலே கிடக்கணும். அதுதாம்மா உண்மையான பழிக்கு பழி. அத புரிஞ்சுக்கோ. சாவுங்கிறது அப்பாவுக்கு தண்டனை இல்லம்மா, அது விடுதலை. ஒரு செகண்ட்ல சந்தோஷமா செத்து போயிடுவாரு. அத்தைப்பட்ட கஷ்டத்தெல்லாம் அவரும் அனுபவிக்கணும். அத்தை மேல இருக்கிற கெட்ட பேரு மாறணுமா? அதுதாம்மா அப்பாவுக்கு கொடுக்கிற தண்டனையா இருக்கும். இதே ஊரு பார்க்க உறவு பார்க்க அந்த ஆளு ஒரு திருடனா கொலைகாரனா கையில விலங்கோட ஜெயிலுக்கு போனாதான் நம்ம பட்ட பாட்டுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும்மா. உனக்கு புரியுதா இல்லையா? மதனி, நீ அழுவாதடி. என் மவன் சம்முவா இருக்கான், இதோ பரணி இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து
என் மேல விழுந்த அழுக்க கழுவிடுவாங்க. நான் பட்ட பாட்டுக்கெல்லாம் இவங்க 2 பேருமா பழி வாங்குவாங்க. நம்பு. அம்மா, உன் வீட்டுக்காரருக்கு அத்தை வெளியே வந்த விஷயம் தெரியாது. அது தெரியவும் கூடாது. தெரிஞ்சா அவர் ஏதாச்சும் குறுக்கு வழியில கெடுத்து விட பாப்பாரு. அந்த ஆள் தான் எல்லா தப்பையும் பண்ணான்ட்டு இந்த ஊர் முன்னாடி நிரூபிக்கிற வரைக்கும் அம்மா வெளியில வந்த விஷயம் அந்த ஆளுக்கோ இல்ல யாருக்கும் தெரியக்கூடாது. தங்கச்சிகளுக்கு கூட தெரியாது. இவதான் அம்மன் அவங்களுக்கு தெரியல, நாங்களும் சொல்லல. நீ யாருக்கும் இதை சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. மா, சத்தியம் பண்ணுமா. நெஞ்செல்லாம் எரியுது. அந்த மனுஷனை பாக்குறப்பெல்லாம் எனக்கு கொலவெறி வருமே. அம்புட்டி அடக்கிக்கிட்டு என்னால எப்படி இருக்க முடியும்? நாசமா போறவன் அவன் மூஞ்சிய பாக்குறதுக்கு கூட இனிமே என்னால முடியாது. அவன் தந்திரத்துல குள்ள நெறி பாக்கியம். அப்ப நாமளும் தந்திரமா நடந்துக்கணும். பரணி சொல்றத கேளு. சத்தியம் பண்ணு. பண்ணுடி. சொல்ல மாட்டேன் டி, சொல்ல மாட்டேன். ஆனா அதே நேரம் உங்க அப்பனை நான் மன்னிக்கவும் மாட்டேன். நான் கிளம்புறேன். சட்னி வேணும்னா வாய திறந்து கேட்டாதான் என்னவா? ஏத்தா இசக்கி, இதென்னமா புது சட்னி? பிரமாதமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்துதா, ஊத்து. போதும் போதும். என்ன? ஒன்னும் இல்லையே. பாத்துக்கிட்டே நிக்க. உங்களுக்கு பிடிக்குமேனு சுட்ட கத்திரிக்காய் சட்னி, மிளகா புளி போட்டு இடிச்ச வெங்காய சட்னி, அரைச்சு வச்ச சாம்பார்னு இப்படி விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வருமானு நிக்க. செவிலிய வாங்க போற பார். பியாம்ல வச்சிருக்க. யார்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்கறதுன்னு நினைச்சேன், சிரிச்சேன். மைனி, எங்க அண்ணன் ஏசுறதுனா தான் வாயை திறக்கும். பாராட்டுறதுக்கெல்லாம் வாயை திறக்கவே திறக்காது. இல்ல உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? ஏய், இப்ப நீ வாயை மூடல, மிளகா சட்னி அள்ளி வாயில போட்டு வாயில அப்படியே டேப் போட்டிடுவேன் பாத்துக்க. அவனை எதுக்கு ஏசுதிய? அவன் சொல்றதுல என்ன தப்பு? வாயை திறந்து நல்லா இருக்கு இல்லன்னு சொன்னதா என்னவா? ஊஹுன்னா என்ன அர்த்தம்? சொன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். போதுமா? ஏய், எங்க அண்ணன் முத தடவை வாயை திறந்து பாராட்டி இருக்கான். இந்த நசுக்கி கொஞ்சம் கொஞ்சமா இவனை முழுசா மாத்திருவா போல இருக்கே. இந்த முத்துப்பாண்டியும் விட்டா இவளுக்கு அவடே கொடுத்துருவான் போல இருக்கே. என்ன செய்யலாம்? என்ன இளவி இட்லி இது? வாய்க்கால எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்களே அந்த கல்லு மாதிரி இருக்கு. இந்த சட்னியை வாயிலே வைக்க முடியல. வந்துட்டாரு ஐயனாரு. ஏன்பா, அம்மா வைக்கிறத விட உப்பும் உரப்புமா தானே வச்சிருக்கு மைனி. ஏய்,
உனக்கு என்ன நாக்கு கீக்கு மறுத்து போச்சா என்ன? ஏய் ஒத்த வட்டியே, மறத்து போச்சமே என்ன இந்த இட்லி சட்னி எல்லாம் நல்லா இருக்கா உனக்கு? மைனி, வீட்ல அவிச்ச முட்டை இருக்கா? அந்த முட்டை ஓட்ட உரிச்சு அவிச்ச முட்டை கொடுங்க, தின்னு ரொம்ப நாள் ஆச்சு மைனி. ஏய் வேண்டாம், நீ பேசாத. இந்த இளவரத்த பாக்கியம் எங்க போனாவே? என்ன என்ன ஏ ருசிக்கு சமைக்காம எங்க போய் தொலைஞ்சாய்வ? நான் இங்கதான் இருக்கேன், இன்னும் செத்து போகல. அந்த விளங்காத தங்கச்சி எங்கடி போய் தொலைஞ்ச? நீ எங்க போற? இம்புட்டு கூப்பிடுங்க. எம்புட்டு தைரியம் இருந்தா ஊருப்பட்ட பாவத்தை பண்ணிட்டு என்னைய கேள்வி கேக்குறியா? இன்னைக்கு நீ செத்தல. என்னடி என்ன பாவம் பண்ண நானு? என்னடி பாவம் பண்ண நானு? என்ன பாவம் பண்ண நானு? சொல்லு. சொல்லுதல. அடி. என்ன அடிக்க நீ? உன்னை எல்லாம் அடிக்க கூடாது, உசுரோட கொளுத்தணும். என்ன நடத்திக்கிட்டு? சாவுன்னு வந்தா அது ஏன் கையாலதால உனக்கு வரும். என்னமாச்சு உனக்கு? ஏன் அப்படி வெறியோட இருக்க? துடிச்சு போய் நிக்கிறல. சௌந்தர பாண்டி, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்க, இல்லனா உன்னைய நான் இன்னைக்கு விடவே மாட்டேன். இன்னைக்கு என் கையால நீ செத்துருப்ப. எல்லாரும் கும்பிடுற அந்த எசக்கி ஆத்தா மேல சத்தியமா சொல்றல, உன்னை விட மாட்டேன்ல. உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன். பட்டத்தோடையே சாகவா? இந்த ஓடுகாலி வீட்டுல பொண்ணு எடுக்கத்தான் உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனா? வாழ வாங்குறல மாப்ள. பரணி ஜென்மத்துக்கு உன் கூட வாழ மாட்டான். என்ன உனக்கு இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் தான் கேக்குதா? மானம் கெட்டவனே, ஓடுகாலி பெத்த பெரும் பையனி. உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் தான் பாத்துக்கணும். ஓடி போனவ மவன் சொரணையே இருக்காதா? ஒரு நாள் ஜெயில இருந்து வருவா, ஒரு நாள் வருவா, ஆனா உசுரோட இல்ல, பணமா தான் வெளியில வருவா. எங்க என்னங்க இது கொடுங்க. கொடு. மா 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 என்ன ஆச்சுமா உனக்கு? முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிமா, ஆத்திரம் அடங்கட்டும். ரத்தம் குடிக்காம இந்த ஆத்திரம் அடங்காதுல. குடி இந்த தண்ணிய. மா எங்கம்மா போன? திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது. அத்தை, அங்க எங்க வீட்டுக்கு தானே போனேன். நான் எங்க போனா உங்களுக்கு என்னடி? நான் போறது வரது எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போணுமா? துரோகம், பச்சை துரோகம். யாரு வேணா மன்னிக்கலாம், யார் வேணாலும் மறக்கலாம். நான் மறக்க மாட்டேன் டி. அந்த சௌந்தர பாண்டிய மன்னிக்கவும் மாட்டேன், மன்னிக்க மாட்டேன்.
என்னைய கொஞ்சம் தனியா இருக்க விட மாட்டீங்களா? போங்க போங்கன்னு சொல்லுதல்ல, போங்க. சரி வாழ. சின்னையா, ஏதோ காத்து கருப்பு மாதிரி இருக்கு சின்னையா. கொஞ்சம் திண்ணீர் போட்டு படுக்க வச்சா சரியாடும்னு நினைக்க. அத்தைய பேய் அடிச்சிருக்குன்னா சொல்றிய? பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஏன்னா ஐயா மேல கை வைக்கிற அளவுக்கு தைரியம் வருமா? இல்ல போய் திருநீர் எடுத்துட்டு வா போ. சரி சரி எடுத்துட்டு வரேன். அப்பா சாமி, எந்த பிரச்சனையும் இல்லாம நீ தான்ப்பா காப்பாற்றணும். ஆண்டவா சண்முகநாதா, ஆண்டவா. அத்தை இல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ற. படுத்து. ஒருவேளை சூடாமணி விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ?